ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தினாலே சபையாவுக்கு அன்பின் வாழ்த்துதலை ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரைஸ் என்றால் யார்? நாமெல்லாம் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர் என்றால் யார்? யார் கிறிஸ்தவர் என்று அழைக்கப்பட்டது? சீஷர்கள். இங்கே நாம் சீஷர்கள் என்றால் நம்முடைய ஆண்டவரை நாம் குருவாக போதகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். அப்போது இங்கே சீஷராய் மாறுவதற்கு பல கடினமான காரியங்கள் இருக்கிறது. ஏனென்றால் என்னென்றைக்கு அவர் ஒருவரை நமக்கு போதகராயிருப்பார். இங்கே சீஷன் என்பவன் கற்றுக்கொள்கிறவனாய் சீஷர்களை தேர்ந்தெடுக்கிற காரியம் குருமார்களுக்கு மட்டுமே, ரபிகளுக்கு மாத்திரமே இருந்தது. அப்படி தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கமாலியன் மூலமாய் ஒரு நல்ல சீஷனாய் தெரிந்து கொள்ளப்பட்டார். பிறகு அவர்தான் மிகப்பெரிய ஒரு போதகராய் ரபியாய் யூத மார்க்கத்திலே விளங்க வேண்டியவராய் இருந்தார். அதற்கேண்டிய எல்லா மேன்மையும் இருந்தது. ஆனால் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பொழுது அவர் என்ன சொன்னார்னா, இவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக லாபமான எல்லாவற்றையும் நான் என்ன செய்கிறேன், நஷ்டம் என்றோ குப்பை என்றோ விட்டு விட்டு அவரை பின் செல்கிறேன். இதுதான் சீஷன். அது மாத்திரமல்ல, யோவான் ஸ்நானகன் அக்காலத்தில் மதிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ரபியாயிருந்தார். அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே, இவர் தான் உலகத்தின் பாவங்களை தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, தேவனுடைய குமாரன் என்று இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்தவர். அவ்வளோ பெரிய ஒரு பெரிய போதகர். ஆனால் அவர் சொன்னார், நான் சிறுகவும் அவர். அப்படியாய் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் போதகராய் குருவாய் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவர் தான் நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஆனால் அவர் நம்மை இவ்வுலகத்திலே போதிக்கக்கூடியவர்களாய் போதகர்களாய் ஊழியம் செய்ய வைத்தாலும் நமக்கு அவர் ஒருவரே தலையாக இருக்கிறார். இந்த குருவினிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளும் பொழுது என்னத்தை நமக்கு அவர் தருகிறார் என்றால், அவருடைய வார்த்தைகளை நமக்கு தருகிறார். நாம் நேற்று கடந்த வாரத்தில் பார்த்தோம், அவர் ஜீவ ஒளியை தரும்படி வந்தார், ஜீவ அப்பத்தை தரும்படி வந்தார், அவர் தன்னையே தரும்படி வந்தார். அவருடைய வார்த்தைகள் இவ்வுலகத்துக்குரியதல்ல. அவருடைய வார்த்தைகள் நம்மை நித்தியத்துக்கு கொண்டு போய் செல்கிறதா இருக்கிறது. இவர்கிட்ட நம்ம எதை கற்றுக்கொள்ள முடியும், என்னத்தை கற்றுக்கிறோம் என்றால், அதே யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். யோவான் 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. ஆமென். ஆவியும் ஜீவனாக இருக்கிறது. அப்போ இந்த குருவாகிய இயேசுவினிடத்தில் நாம் வரும் பொழுது அவர் நமக்கு என்னத்தை கற்றுத்தருகிறார் என்றால், உலகத்துக்குரியவைகளை அல்ல, மரணத்துக்குரியவைகளை அல்ல, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை முறைகளை அல்ல. அவர் நமக்கு தருகிறதெல்லாம் நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. எதையெல்லாம் உயிர்ப்பிக்கிறது? நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறது. அதனால தான் கடந்த வாரத்தில் நாம் படித்தோம், என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலமும் தாகம் அடைவதில்லை, பசி அடைவதில்லை. அது என்ன தாகம், என்ன பசி என்றால், அவன் உண்டாக்கப்பட்ட நோக்கம் என்னதென்று தெரியாமல், இந்த பூமியிலே நான் எதற்காய் வாழ்கிறேன், எப்படி வாழணும், எதை தெரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய நோக்கம் என்ன என்கிறது தெரியாமல் ஒரு வெறுமையோடு கூட விரக்தியோடு கூட அவனுடைய ஐம்புலன்கள் தருகிற உலக அறிவோடு கூட இந்த உலகத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதனாலே அவனுடைய ஆத்துமாவில் வெறுமை, அவனுடைய ஆவியில் வெறுமை, பூமிக்குரிய வாழ்க்கையிலும் என்னதான் அவன் சந்தோஷங்களை அனுபவித்தாலும் மெய்யான சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும் பொழுது ஒரு காரியம் வெளிப்படுகிறது. அவன் ஆத்துமா பாவத்தினாலே, முதல் மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே மரித்து போயிருந்ததினால், அவனுடைய ஆவி என்கிற அந்த தேவனோடு கூட உறவு கொள்கிற பகுதி,
ஆண்டவரோடு கூட இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரால் வழிநடத்தப்படுகிற அந்த உறவு துண்டிக்கப்பட்டு அதுவும் மரித்து போயிருந்தது. இவைகளை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவராயிருந்து அவர் கடவுளுக்கு மனுஷனுக்கு நல்ல உறவை ஏற்படுத்துகிறார். அதனாலே அவன் தாகம் அடைவதில்லை. ஒருபோதும் வெறுமையாக இருப்பதல்ல, ஏக்கமாக இருப்பதல்ல, திருப்தி இல்லாமல் இருப்பதல்ல. எப்பொழுதும் வறண்ட நிலம் போல், அது பயனற்றதாக இல்லாமல் செழிப்புள்ள நிலம் போல் தண்ணீரினாலே பக்குவப்படுத்தப்பட்டு எதை விதைக்கிறோமோ அது முளைக்கத்தக்கதான நல்ல பலன் தருகிற செழிப்புள்ள திருப்தியான ஒரு நிலம் போல அவனுடைய ஆவிக்குரிய உறவு வளமாக இருக்கிறதுனால ஆத்துமாவிலே தேவ சித்தம் நிறைவேறுகிறது. இங்கே தண்ணீராகிய தேவனுடைய ஆவியானவர் ஒரு மனிதனாகிய அவனுடைய இருதயமாகிய நிலத்தில் நிரப்பும் பொழுது அவன் ஆத்துமா என்ன செய்ய வேண்டும்? நல்ல தேவனுடைய சித்தங்களை செய்து தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பித்து நல்ல கனிகளை தருவதில் பசி இல்லாமல், வறட்சி இல்லாமல், தாகம் இல்லாமல் அது செழிப்பாக இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிற மனிதன் கடவுளை தேடும் பொழுது இந்த பூமியிலும் அற்புதங்களையும் அவர்கள் அப்பங்களையும் புசித்து திருப்தி அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். இந்த ஆவியை உயிர்ப்பிக்க, ஜீவனை தர ஆண்டவர் தந்த வசனம் வேறொன்றுமில்லை, அவர்தான் தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையாகிய அவர் இந்த பூமியில் மாம்சமாய் வந்தார். மாம்சமாய் வந்தவர் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பெரிய உறவை, பிரிந்து போன அந்த பிளவை சரி செய்ய தன்னையே கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். என்ன செஞ்சார்? கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்து பலியாகி அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததின் மூலமாய் நமக்கு அழியாமையை தந்தார் என்கிற இந்த சத்தியத்தை ஒரு மனிதன் ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொண்டு அவரை இப்படிப்பட்ட ஒரு குருவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய உடன்படிக்கையிலே இணைக்கப்படுகிறவன் சீஷனாய் மாறுகிறான். ஆனால் இப்படிப்பட்ட உபதேசத்தை ஆண்டவர் சொன்ன பொழுது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்ன பொழுது அநேகர் இந்த வார்த்தைகளை கேட்டு பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது தம்முடைய சீஷர்களும் ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, இது கடினமான உபதேசமாக இருக்கிறதே என்று சொன்னார்கள். அதே 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கேட்டபொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார். எது கடினமான உபதேசம்? ஜீவனும் ஆவியும் உள்ள, மரித்து போன ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த ஆவிக்குரிய உறவில் மரித்து போயிருந்த ஒரு மனிதனை திரும்ப உயிர்ப்பித்து அந்த உறவில் நிலைநிறுத்துகிற இந்த உபதேசம் கடினமான உபதேசமாய் தெரிந்தது. என்னவா தெரிந்தது? ஏனென்றால் அநேகர் இவரை தேடி வந்த நோக்கம், இவர்தான் மேசியா அப்படின்னா உலக பிரகாரமாக இஸ்ரவேலை மீட்டு ரோமருடைய அரசாட்சியிலிருந்து விடுவித்து இவர் ஒரு பரலோக ஆட்சியை, தெய்வீக ஆட்சியை இந்த பூமியிலே ஸ்தாபிக்க போகிறார் என்று நினைத்தார்கள். ஆனால் அதற்கு அது காலம் அல்ல, ஒரு நாள் உண்டு. நாம் எதிர்பார்த்திருக்கிற நாட்களிலே ஆண்டவருடைய 2ஆம் வருகையில் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அரசாட்சி 1000 ஆண்டு இந்த உலகத்தில் இருந்தாலும் அந்த தேவ ராஜ்யத்துக்குள்ளே சேர்க்கப்படுவதற்கான வேலையை செய்து முடிக்க இயேசு 1ஆம் முறை வந்தார். என்ன செஞ்சார்? 1ஆம் முறை வந்ததுக்கு காரணம், அவர் தேவ ராஜ்யத்துக்குரிய ஜனங்களை உருவாக்க, மரித்து போயிருக்கிற ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட, இவங்க ஆவிக்குரிய உறவில் திருப்தி அடைய, தேவனோடு இணைக்கப்பட செய்ய வேண்டிய ஒரு பெரிய காரியம் இருந்தது. அதுதான் தன்னையே பலியாய் கொடுத்து அந்த வார்த்தையாகிய இயேசுவின் மூலமாக உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டு தேவ ராஜ்யத்துக்குரியவராய் மாறணும். இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது கூட இந்த சீஷர்கள் என்ன செய்தார்களா? இது கடினமான உபதேசம். என்னது இது? கடினமான உபதேசம் என்று யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். அப்போது இந்த கால வேளையில் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில்
குருவாக நல்ல போதகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய உபதேசம் நமக்கு எப்படி தான் இருக்கோ, எப்படி தான் இருக்குங்க, கடினமாக தான் இருக்கும். ஆனால் இந்த கடினமான உபதேசத்தை கைக்கொண்டு ஒருவன் போதித்தால் அவன்தான் வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறவன். என்னதுங்க? ஆமாம். அப்போ வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறது என்பது தான் சீஷனுக்குரிய இல்லை ஒரு போதகனுக்குரிய மிக முக்கியமான தகுதியில் ஒன்று. அப்போது இது கடினமான உபதேசம் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். 61 வாசிக்கலாம். தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாய் இருக்கிறதோ, போதும், இது உங்களுக்கு இடரலாய் இருக்கிறதோ. அப்போ நான் எதற்காக வந்தேன்? கடந்த வாரம் பார்த்தா அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர். இப்போ அதை தான் திரும்ப சொல்றார். மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்துக்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கோ? நான் சாதாரணமாய் இந்த பூமிக்குரிய வாழ்விலே நான் ஜீவ அப்பமாய் வந்திருக்கிறேன், ஜீவ ஒளியாய் வந்திருக்கிறேன். உங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிக்கும்படி என்னையே நான் பலியாய் கொடுத்து பரிகாரம் செய்ய போகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு இடரலாக இருக்கிறது, கடினமாக இருக்கிறது என்றால், நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த மெய்யான அப்பம் என்று சொன்னனே, நான் இருக்கிற இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் பார்த்தால் எப்படி இருக்கும்? அது உங்களுக்கு ஒன்றுமே புரியாததாக இருக்கும், பிரமிக்கத்தக்கதாக இருக்கும். அவ்வளவு மகிமை உள்ள தேவன் அவர் என்பதை சொல்லி, பிறகு 66 வாசிங்க. இந்த உபதேசம் வந்த பிறகு நடந்த காரியம். 66 வாசிங்க. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். வாசிங்க. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோ? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்றார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்களாய் மாறுவது என்பது எப்படிதான் இருக்கு? கடினமான ஒரு காரியமாக இருக்கு. ஏன்னா என்றைக்கும் நாம் என்னவா தான் இருக்கணும்? சீஷனாக தான் அழைக்கப்படணும். ரபி என்று அழைக்கப்பட முடியாது. அவர் வந்தது இவ்வுலகத்திலே ஒரு ராஜ்யத்தை மாற்றி அமைப்பார் என்று அநேகர் அவரை பின்தொடர்ந்தார்கள். ஆனால் அவர் வந்த நோக்கம் முதலாவது எதற்காக வந்தார்? நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கக்கூடிய வசனமாகிய தேவனுடைய வார்த்தையாகிய அவர் நமக்கு ஜீவாப்பமாய் தன்னையே பலியாய் கொடுத்து ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி நமக்குள்ளே உலகத்தின் ராஜ்யத்தை அல்ல, தேவராஜ்யத்தை உண்டு பண்ணும்படி வந்தார். இதை கேட்கும் பொழுது, இதுக்காகவா நாங்கள் உம்மை பின்பற்றி வந்தோம், நீரல்லவா இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பீர் என்று நாங்கள் நம்பி இந்த நாட்களிலே நமக்கு ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி நீ ராஜாவாக இருந்த எங்களை நடத்துவீர் என்று அல்லவா நாங்கள் நம்பினோம் என்று அநேகர் பின்பற்றினதினாலே இந்த தேவராஜ்யத்துக்குரியதை விசுவாசிக்க முடியாமல் என்ன சிலர் பின்வாங்கி போனார்கள். அப்படி பின்வாங்கி போனவர்களை பார்த்ததுமே ஆண்டவர் சொன்னார், நீங்களுமா என்னை விட்டு? இந்த 12 பேரையும் ஆண்டவர் தான் தெரிந்து கொண்டார். அப்போது சீமோன் பேதுரு சொல்கிறாரு, நாங்கள் எங்கே போவோம்? ஜீவனுள்ள வசனங்கள். அப்போ உம்முடைய வார்த்தை என்னவா இருக்கிறது? ஜீவன் வாழ்வாக இருக்கிறது, நித்திய வாழ்வாக இருக்கிறது, என் ஆவியை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது, என்னை நித்தியத்தில் சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. நான் எங்கே போவோம்? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இது மாம்சத்தினால் வந்த அறிவு அல்ல, இது என் பிதாவின் ஆவியானவரை உனக்கு இதை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி 12 பேரை நான் தெரிந்து கொண்டேன் அல்லவா, இதிலும் ஒருவன் பிசாசாக. அப்போது ஆண்டவர் இந்த உபதேசத்தை தருந்த பொழுது பிரிந்து போனவர்களும் உண்டு, இந்த உபதேசத்தை பெற்றுக்கொண்டு அவரை பின்பற்றும் பொழுது பிரிந்து போகிறவர்களும் உண்டு. என்னதுங்க?
பிரிந்து போகிறோம் உண்டு. அப்போ ஒரு சீஷன், ஒரு நல்ல சீஷனாய் இந்த உலகத்திலே கடவுளுடைய போதனையை தரக்கூடியவனாக இருந்தால் அவன் யாராக இருக்க வேண்டும் என்றால், இந்த உபதேசத்தின்படி, இந்த உபதேசத்தை கை கொண்டு என்னவா இருக்கணும்? வாசல் வழியாக பிரவேசிக்கிறவனாக இருக்கணும். இந்த ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையில் என்ன இருக்குன்னா, இங்கே தான் வாசலே இருக்கிறது. இங்கே தான் வாசல் இருக்குது. என்ன வாசல்? புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தின் வழியாக உட்பிரவேசிக்கிற வாசல் இந்த சிலுவையிலே இயேசு பலியானதினாலே இருக்கிறது. இங்கே தான் வாசல் திறக்கப்படுகிறது என்று எபிரேயர் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். புதிதும் ஜீவனுமான மார்க்கத்துக்கு போகிற வாசல் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் வழியாய் திறக்கப்பட்டது. இந்த உடன்படிக்கையினால் திறக்கப்பட்டது. அவர் தந்த தன்னுடைய மாம்சத்தினாலே, அவர் தந்த இரத்தத்தினாலே, அவர் தந்த ஜீவனினாலே நமக்கு ஒரு புதிய மார்க்கம், ஒரு புதிய வழி, ஒரு புதிய வாசல் திறக்கப்பட்டது. அதுக்குள்ள உட்பிரவேசிக்கிறவன் சீடன், வாசல் வழியாக உட்பிரவேசிக்கிறவன் சீஷனாக இருக்கிறான். அப்போது நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுவோம் என்றால், முதலாவது நீங்களும் நானும் இந்த புதிய உடன்படிக்கையை விசுவாசித்து, புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை ஏற்று இந்த வாசல் வழியாக உட்பிரவேசிக்கிறவர்களா ஆனால் நாம் கிறிஸ்தவர்கள். நம்ம யாருங்க? கிறிஸ்தவர்கள். அப்போ கிறிஸ்தவர்கள் என்றால் முதலாவது நமக்கு எந்த அடிப்படையோ அவருடைய வசனம் எனக்கு ஜீவனை தருகிறது. அவர் எனக்கு புதிய உடன்படிக்கையின் மூலமாய் பரலோகத்துக்கு போகிற வழியை உண்டாக்கி இருக்கிறார். அவர் தான் இரட்சகர், அவர் என்னை நித்திய வாழ்வுக்குள்ளே கொண்டு போகிறவர் என்று அவரை ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு தந்த இந்த மார்க்கத்தின் வழியாய் சிலுவையினாலே அவர் பலியாகி ஒரு புதிய உடன்படிக்கையை தந்து அவருடைய மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் நமக்கு உண்டான அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிக்க நம்மை ஒப்பு கொடுப்போமானால் நாம தான் சீஷர்கள். மாறாக இந்த வாசல் வழியாக உட்பிரவேசியாமல் வேறு அநேக காரியங்களினாலே நாம் கிறிஸ்துவண்டை வரும் பொழுது நாம் அவரை நம்புகிறவர்களாய் அல்லது அவரை தேடுகிறவர்களாய் இருக்கலாம், சீஷர்களாய் மாற முடியாது. என்னவா செய்ய முடியாது? இப்போ சீஷர்களாய் மாறுவதற்கான வழி இதுதான் என்று அறிந்து கொண்டு, சீஷர்களாய் மாற வேண்டிய தகுதிகள் அநேக காரியம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் எவனோ, பிரவேசிக்கிறவனே ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு நடத்திச்சு. நல்லா கவனிக்கணும். சீஷர் ஆவது, கிறிஸ்தவன ஆவது யார்? இந்த வாசல் வழியாய், இந்த மார்க்கத்தின் வழியாய் உட்பிரவேசிக்கிறவன். அந்த மார்க்கம், அந்த வாசல் எங்கே உண்டாயிருக்கிறது? கல்வாரி சிலுவையிலே இயேசு தன்னை பலியாய் கொடுத்ததினாலே உண்டாயிருக்கிறது. இது புதிதும் ஜீவனுமான மார்க்கமாய் இருக்கிறது. இந்த மார்க்கத்து வழியாய் உட்பிரவேசிக்கிற ஒரு ஆடுகளுக்கு மேய்ப்பனாக இருக்கலாம். சீஷன், அவன் சீஷன் தான். அந்த ஆடுகளும் கர்த்தருக்கு சீஷர் தான். முதல் தகுதி அவன் வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறவனா. என்னதுங்க? ஆமாம், இன்னைக்கு அந்த வாசல் வழியாய் உட்பிரவேசித்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்துக்கு போகிற வழியாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து அதன் மூலமாக உண்டான நித்திய வாழ்வை குறித்து சொல்லுகிற ஒரு மனிதன் மெய்யான ஒரு மேய்ப்பனாய் இருக்கிறான். அவன் அந்த அனுபவத்துக்குள்ளே அதை கைக்கொள்கிறவனாக, விசுவாசிக்கிறவனாக, எப்பொழுதும் கிறிஸ்துவை தலையாய் கொண்டிருக்கிறவனாக வாழ்கிறவன். அவன் வாசல் வழியாக பிரவேசித்த ஒரு நல்ல சீஷன். அவன் ஆடுகளை சரியாய் நடத்தக்கூடியவனாயிருக்கிறான். அதான் பவுலை குறித்து பார்த்தோம்.
அவர் ஒரு பெரிய ரபியாய் உருவெடுக்கிற நேரம். அவர்தான் முழு இஸ்ரவேலுக்கும் கமாலியனுக்கு அடுத்தபடியாய் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு போதகர். அவருடைய வார்த்தைக்காக ஜனங்கள் காத்திருந்தார்கள். அவரை தேடி எப்படியாகில் நானும் அவர்கிட்ட ஒரு மாணவனாய் மாறி இந்த வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு இருந்த ஜனங்கள் ஏராளம். ஆனால் அவர் இயேசுவை இந்த வார்த்தையின் மூலம், எந்த வார்த்தையின் மூலம்? கல்வாரி சிலுவையிலே இயேசு தன்னை பலியாய் கொடுத்து அவனுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறவராய், ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறவராய் மாறி இருக்கிறார். பரலோகத்துக்கு போகிற வழியாய் இவர்தான் இருக்கிறார். இவர்தான் வானத்திலிருந்து வந்த ஜீவப்பமாய் இருக்கிறார். இவர்தான் ஜீவ ஒளியை தருகிறவராய் இருக்கிறார். இவராலே அன்றி வேறு ஒருவனாலும் பரலோகத்தில் நம்மை கொண்டு செல்ல முடியாது. நம்முடைய பாவங்களை நாம் கை கொண்டிருந்த நியாயப்பிரமாணத்தின் பலிகளினாலே கழுவ முடியாது. இவருடைய பரிசுத்த இரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே தான் நாம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்கிற இந்த சத்தியத்தை அறிந்து இவரை தன் குருவாக, போதகராக, கடவுளாக, தேவனாக அவர் ஏற்றுக்கொண்ட பொழுது அவர் சொல்லுகிறார், எனக்கு லாபமாயிருந்த இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாம், என் கௌரவம், எனக்கு 1000 சீஷர்கள், என்னை பின்தொடர்கிற, என் பேச்சை கேட்க விரும்புகிற எல்லா மனிதர்கள் இருக்கிற வேளையில் நான் ஒரு நல்ல குருவாக இருக்கிற அந்த காரியங்களை எல்லாம் நான் குப்பையாய் உதறிவிட்டேன். நான் இவரை பின்தொடரப் போகிறேன். நான் பின்னானவர்களை தள்ளி முன்னானவர்களை நோக்கி எப்படியாயிலும் இந்த இயேசு கிறிஸ்துவை அடையும்படி, இவர் தருகிற வாழ்வை அடைந்து கொள்ளும்படி நான் இவரையே நோக்கி ஓடுகிற ஒரு சீடனாய் என ஒப்பு கொடுக்கிறேன். இப்படிப்பட்டவர்கள் தான் வாசல் வழியாக உட்பிரவேசிக்கிற சீஷன். இவர்கள் சீஷர்களாகிய ஆடுகளை, மந்தையை வழி நடத்த தகுதி உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. முதல் தகுதியாக இருக்கிறது. அப்படி என்றால் என்ன? இன்றைக்கு உலகத்தில் அநேக உபதேசங்கள் உண்டாயிருக்கிறது. என்ன இருக்கிறது? அந்த உபதேசங்கள் எல்லாம் ஜீவனும் ஆவிக்குரியதாக இருக்கிறதா அல்லது மாம்சத்துக்கும் பூமிக்குரியதுமாக இருக்கிறதா? பேசுகிற, கேட்கிற உபதேசங்கள் நம்மை இந்த சிலுவையின் உபதேசத்துக்குள்ளாய் கொண்டு சென்று நித்திய வாழ்வுக்கு நேராய் நடத்துகிறதா இருக்கிறதா அல்லது இவ்வுலக வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷங்களையும், களியாட்டுகளையும், பாவங்களையும், எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை இருந்தாலும் பரவாயில்ல, இயேசுவை விசுவாசித்தால் போதும் என்கிற போதனைக்குள்ளாய் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அங்கே பரிசுத்தம், அங்கே நியாய தீர்ப்பு, அங்கே தேவனுடைய நீதி, கர்த்தரை பற்றுகிற விசுவாசம், தேவகுமாரனுடைய பலி, அதன் மூலம் உண்டாகிற விடுதலை, பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, பரிசுத்தமாகுதல் ஆகிய இவைகள் இல்லாத ஒரு உபதேசத்தை பார்த்தால் அவர் வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறவர் அல்ல. என்னதுங்க? வேற வழியாய் வந்தவர். அப்படின்னா அவர் பாவ மன்னிப்பையோ, ரட்சிப்பையோ, அவருடைய மாம்சத்தையோ, அவருடைய இரத்தத்தையோ, அவர் உண்டாக்கின தன் சரீரத்தின் மூலமாக உண்டாக்கின புதிதும் ஜீவனமான மார்க்கமாகிய வாசல், அந்த வழியாய், மார்க்கத்தின் வழியாய் உட்பிரவேசிக்கிறவராய் அல்ல, வேற எப்படியோ வந்தார். வேற ஒரு வழியாய் வந்தவர். அதான் கடந்த வாரத்தில் பார்த்தோம். நம்மை பின்பற்றாத ஒருவன் என்ன செய்கிறானா? உம்முடைய நாமத்தினால பிசாசனை துரத்து, அநேகர் அவருடைய நாமத்தினால அற்புதங்களை செய்வார்கள். அப்போ அவரை பின்பற்றலை. அவரை பின்பற்றுவதற்கு நாம் என்ன செய்கிறோம், நாம் எதை அவரை பின்பற்றுகிறோம் என்று சொல்ல நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த செயலை செய்கிறோம்? பாவ மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது, நீதிக்கு பிழைத்திருக்கும்படி நாம் அவரோடு கூட எழுப்பப்பட்டவர்களாய் எண்ணி ஆவிக்கேற்ற கிரியைகளை செய்கிறவர்களாய் வாழ்வது தான் அவரை பின்பற்றுவது. இந்த செயலை நாம் செய்தால் நாம் ஆண்டவரை பின்பற்றுகிறோம். ஏன்னா நம்மை பரிசுத்தம் செய்த தேவனுடைய குமாரனுடைய இரத்தத்தை திருமணம் காலின் கீழ் போட்டு மிதித்து அதை அசுத்தம் என்று எண்ணி நாம் வேற ஒரு மீட்பை, வேற ஒரு வழியை தேடி அல்லது வேற ஒரு காரியத்தை நம்பி நாம் கெட்டு போவோம் என்றால்
நாம் மனம் திரும்புவதற்கு தக்கதான வேறொரு பலி உலகத்தில் இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றி விசுவாசம், அவரால் உண்டாகிற பாவ மன்னிப்பு, அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் உட்கொள்வதனால் நமக்கு கிடைக்கிற நித்திய வாழ்வு, அவர் நமக்காக வைத்த அந்த புதிதும் ஜீவனமான மார்க்கமாகிய அந்த பாதை, அதற்கு அவரே வாசலாய் மாறினார். அவருக்குள்ள, அவர் மரணத்துக்குள்ள, அவர் உயிர்த்தெழுதலுக்குள்ள இணைக்கப்பட்டிருக்கிறோமே, அதுதான் ஆண்டவருடைய சீஷன், அதான் கிறிஸ்தவன். மற்றபடி நாம் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் இன்னைக்கு அநேக காரியங்களை உலகம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் தெளிவாக ஒரு காரியத்தை சொன்னார். இங்கே சீஷர்கள் சொல்கிறாங்க, இது கடினமான உபதேசமாச்சு, யார் பின்பற்றுவார்? அநேகர் இந்த உபதேசத்தினாலே இடறி போனார்கள். என்ன செஞ்சாங்க? நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ. இப்படி சொன்ன தெய்வம் சரியான ஒரு காரியத்தை, அறுவடையோ மிகுதி, ஆட்களோ கொஞ்சம். எஜமான் தம்முடைய அறுப்புக்கு வேலை ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். எஜமான் தம்முடைய அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்க. இன்னைக்கு அறுக்கிறவர்கள் கூட்டம் நம்முடைய பார்வைக்கு குறைவாக இருக்கா, அதிகமாக இருக்கிறதா? சீஷர்கள் என்று சொல்கிறவர்கள் அல்லது ஊழியக்காரர்கள் என்று சொல்கிறவர்கள் நம்முடைய பார்வையில் ஒரு ஊரில், ஒரு கிராமத்தில், ஒரு பட்டணத்தில் நாம் போகிறோம், அநேக திருச்சபைகளை பார்க்குறோம், அநேக ஊழியர்களை பார்க்குறோம். குறைவாக இருக்கிறாங்களா, நிறைவாக இருக்கிறாங்களா? குறைவாக இருக்காங்களா? குறைவாக இருக்காங்களா, நிறைவாக இருக்கிறாங்களா? நிறைய இருக்கிறாங்க. ஒரு கிராமத்தில், ஒரு ஊரில் விசுவாசிகள் சபைக்கு வருகிற ஜனங்களை காட்டிலும் சில கிராமங்களில் ஊழியம் செய்கிறவர்கள் சபைகள் அதிகமாக இருக்கிறது. அப்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை பொய்யாய் போய்விட்டதோ? அப்போ ஆண்டவர் சொன்னது பொய்யல்ல, ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் சரியானது. இவங்களாம் வாசல் வழியாய் உட்பிரவேசியாதவர்கள், கிறிஸ்தவர் அல்ல. கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறவர் யார்? சீஷர்களை முதல் அந்தியோகியாவில் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று சீஷர்களுக்கு. அப்போது ஆண்டவரை தலையாய் கொண்டு, எப்படி யோவான் ஸ்தானன் சொன்னான், நான் சிறுகவும், எவ்வளோ பெரிய ஆள் அவர், அவருடைய வார்த்தைக்கு ஒருத்தரும் வாய் திறக்க முடியல. விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு திட்டுறார். போர் வீரர்களை திட்டுறார், அரசாங்கத்தில் இருக்கிறவர்களை திட்டுறார், பொதுஜன மக்களை திட்டுறார். ஆனால் ஒருத்தரை எதிர்பேச முடியவில்லை. காரணம், அவர் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் இந்த ஜனங்களெல்லாம் விட்டு ஒரு துறவர கூட்டத்தில் போய் சேர்ந்து அவர்கள் மனுஷர்களோடு பேசுகிறதே இல்லாதபடி அப்படி வாழ்ந்த ஒரு கூட்டம். அவர்களுடைய உணவு முறை, அவர்களுடைய உடை எல்லாமே வித்தியாசமானது. அவர்கள் மனிதர்கள்கிட்ட நின்று பேச மாட்டாங்க, வெளிஜன மக்களோடு கூட உறவாட மாட்டாங்க. அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்திலிருந்து வெளியே வந்து யோவான் ஸ்நானகன் பேசுகிறார். முதலாய் ஜனங்க மிரண்டு போட்டாங்க. இவர்கிட்டேருந்து ஒரு வார்த்தை பேசினா எப்படி இருக்கும், இவர்கிட்ட கேட்டால் எப்படி இருக்கும், அப்படி ஜனங்கள் அவரை தேடி தேடி வந்த அப்படிப்பட்டவர்கள். அவர்கிட்ட அநேக சீஷர்கள் இருந்தார்கள். இயேசுவை காண்பித்து கொடுத்த போது யோவானிடத்திலிருந்து 2 சீஷர்கள் போய் விட்டார்கள். அப்போ மற்ற சீஷர்கள் சொல்கிறாங்க, நீர் காண்பித்து கொடுத்தீரே, அவர் அங்கே ஞானஸ்தானம் கொடுக்கிறார். அப்போ இவர் அப்படியா, அவர் பெருகவும் நான் சிறுகவும். இதுதான் இயேசுவை பின்பற்றுவதற்கான முதல் சீஷர்களாக இருந்தார்கள் என்பதற்கான சில அடையாளங்கள் நமக்கு தெரியுது. நம் பவுலை பார்க்கிறோம், யோவானை பார்க்கிறோம், யோவான் ஸ்நானகனை பார்க்கிறோம். அப்போது இவர்கள் தங்கள் மேன்மைகளை, தங்களுடைய அவர்கள் போதகராக இருந்தாலும் ரவிமாராக இருந்தாலும் அதையெல்லாம் எடுத்து போட்டு எங்களுக்கு அவர் பிரதானமாக இருக்கிறார், அவர் தான் தலையாக இருக்கிறார், அவர் தான் எங்களை நடத்துகிறவராக இருக்கிறார், அவர் தான் நல்ல போதகராக இருக்கிறார் என்று அவருக்கு சீஷராய் எப்பொழுதும் மாறு அவரை பின்பற்றி செல்ல விரும்புகிற கூட்டம். அப்படிப்பட்ட கூட்டங்களாய் இன்றைக்கு நாம் பார்க்கிற
அதிகமான ஜனங்கள் இருக்கிறார்கள்னா இல்லை. என்னதுங்க? இல்லை. இந்த வாசல் வழியாக உட்பிரவேசித்தவர்களா அல்ல. இன்னைக்கு செழிப்பை குறித்தோ சாவாமை குறித்தோ எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டாயிற்று, கிருபையின் காலத்தில் எப்படியான வாழலாம் என்பதை குறித்தோ இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற பலவிதமான பாவ அருவறுப்புகளை சபைக்குள்ளே கொண்டு வருவதை குறித்தோ மும்முரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், பக்க வழியாய் வந்தவர்கள். அவர்கள் ஆதி சபையிலும் இருந்தார்கள். பவுல் சொல்லுகிறார், நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத ஓநாய்கள் வரும். பேதுரு சொல்லுகிறார், நான் போன பின்பு கள்ள கிறிஸ்துக்கள் வந்து உங்களை வஞ்சிப்பார்கள். கூடுமான மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கக்கூடிய காலம் வரும். உங்களிலிருந்து சில பொல்லாதவர்கள் எழும்புவார்கள். பவுல் சொல்றா, தேமா இந்த உலகத்தின் மேல் வாச வைத்து நம்மை விட்டு பிரிந்து போய்விட்டான். அன்றைக்கு எருசலேமில் இருந்து பக்க வழியாய் வந்த அநேக யூத ரவிமார்கள் இந்த உபதேசம் போதாது, சிலுவையினாலே இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டால் மாத்திரம் நீங்கள் நித்திய வாழ்வை அடைய முடியாது, மாறாக மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் விருத்த செய்யணும், நீங்கள் சில கட்டளைகளை கை கொள்ளணும் என்று அன்றைக்கு வந்து ஜனங்களை வஞ்சித்தவர்கள் இன்றைக்கு அப்படியே இன்றைக்கும் பல விதமான உபதேசங்களினாலும் பல விதமான கொள்கையினாலும் வஞ்சித்து கொண்டே இருக்கிறவர்கள். இன்றைக்கும் உலகத்தில் அநேக கிறிஸ்துக்கள் தோன்றி கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் கூட கொரியாவில் ஒரு இயேசு வந்துட்டார் தெரியுமா? எத்தனை பேர் யூடியூப்லாம் பார்க்குறீங்க? அவங்கக்கிட்ட போய்ட்டு ஒரு அம்மா சுவிசேஷம் சொல்கிறாங்க, ஆண்டவராக இல்லை எங்கள் இயேசு தோற்கார் பாருங்க, ஒரு மனுஷனை காட்டுறேன். இல்லைங்க கர்த்தர் வரப்போகிறார் அவர் தாங்க, இல்லை எங்கள் இயேசு தோற்கிறார். அப்போ தங்களையே கிறிஸ்து என்று சொல்லிக் கொள்கிறவர்கள். கடைசி காலத்தில் இருக்கிறோம். இந்த வாசல் வழியாய் உட்பிரவேசியாத பக்க வழியாய் வருகிறவர்கள் இந்த உலகத்தில் இருப்பாங்க. ஆனால் ஆடுகள் அவைகளுக்கு செவி கொடுக்கக்கூடாது. என்னதுங்க? அப்போ மேய்ப்பன் யார் என்று அறிந்து மேய்ப்பனை பின்பற்றுகிற ஆடுகளாக இருந்தால் ரொம்ப சேஃப்டி. ஒரு காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. நம்ம வேத வசனங்களை தேடும்பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது நாம் அதிகமாக எதிர்பார்க்குற ஒன்று யூடியூப். என்னதுங்க? அங்கே யார் வரா, எதை உபதேசம் தராங்க, இது சரியானது தானா, இவர் சொல்லுகிற சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கக்கூடியதா, இவர் மேய்ப்பர் தானா, இவர் வாசல் வழியாய் வந்தவர் தானா, அல்லது இவர் நமக்கு உலகத்தின் ஆசைகளை பொருளாசைகளை தூண்டி நம்மை பாவத்துக்குள்ளே கொண்டு செல்கிறவர் தானா, நாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறதில்லை. கேட்குற வார்த்தை மனதுக்கு ஆறுதலாக இருந்தால், நம்மை தேற்றுறது போல இருந்தால், வா என் கஷ்டத்துக்கே பேசுனது மாதிரி இருக்குதுன்னா உடனே நம்ம என்ன செய்யணும், அந்த வார்த்தையை கேட்டு போகிறவர்களாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நாம் ஒரு 4-5 பேரை தேர்ந்தெடுத்துக்கிறோம். இந்த கூட்டத்துக்கு போகலாம், அங்கே நடக்கிற கூட்டத்துக்கு போகலாம், இவருடைய செய்தி நல்லா இருக்கும், இவர்கிட்ட தீர்க்க தரிசனம் இருக்கிறது என்று போகும்போது அங்கே என்ன போதிக்கிறார்கள்? அவர்கள் மெய்யாகவே சீஷர் தானா? அவர்கள் வாசல் வழியாக வந்தவர்கள் தானா? அவர்கள் மந்தையில் இருக்கிற ஆடுகளை வழிப்போக்கர்களாய் கூப்பிடுகிறவர்களா, அல்லது ஒரு மந்தையை வழிநடத்துகிறாங்களா? அது ரொம்ப முக்கியமானது. அங்கே நாம் பார்க்குறோம் 10ஆம் அதிகாரத்தில், யோவான் 10ஆம் அதிகாரத்தில், வாசல் வழியாக உட்பிரவேசிக்கிறவனே ஆடுகளுக்கு மேய்ப்பனாக இருக்கிறான். ஆமாம், யாருக்கு வாசல் திறக்கப்படுகிறது? அப்போ வாசலை காக்கிறவனுக்கு தெரியும் மேய்ப்பன் யார் என்று. மேய்ப்பர்களை வழி நடத்துகிறவர்களை உட்பிரவேசிக்க அனுமதிப்பார்கள். இது என்ன சொல்லுகிறது? ஒருவேளை புரியலனா இப்போது நாம் புரிஞ்சிக்கிற மாதிரி சில காரியம் தான் சொல்கிறேன். எனக்கு விடுதலை வேணும் சொல்லுங்கள், எனக்கு சுகம் வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு வல்லமை வேணும், எனக்கு அதிகாரம் வேணும், எனக்கு தாளந்து வேணும், இத்தனை வேணும். என்னன்னா, நீங்கள் இருக்கிற உங்கள் சபையில் வருகிற வார்த்தையினாலே அத்தனையும் தர முடியும்.
உங்கள் சபைகளில் ஏற்படுத்துகிற ஆவிக்குரிய கூட்டங்களிலே வருகிறவர்கள் தருகிற செய்திகள் உங்கள் ஆத்மாக்கு போதுமானதாக இருக்கும். இதுதான் மேய்ப்பனின் சத்தத்தை கேட்டு பின் செல்கிற ஆடுகள். அந்நியருடைய சத்தத்தை கேட்காமல் விலகி ஓர். இப்போது நான் சொன்னது புரிஞ்சிச்சா? ஒருவேளை வசனத்தின்படி சொன்னது புரியலனாலோ நான் சொன்னதாச்சும் புரிஞ்சிச்சா? திரும்ப வாசிங்க, அந்த வசனத்தை முழுசாக வாசிச்சிருங்க. கீழே வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன் ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் பின் செல்லாமல் அவனை விட்டோடி போகும் என்றார். இவர் எங்கே முன்னாடி போறாரு? இவர் ஆண்டவரை பின் செல்கிறார். என்னதுங்க? இவர் முன்னாடி போறாருல, எங்கே போறாரு? இவர் ஆண்டவருக்கு பின்னாடி அவரை பின்பற்றி செல்கிறார். அதே பவுல் சொல்றார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை. அவன் முன்னாடி போறாரு. அவருக்கு ஆடுகளின் பேர் தெரியும். அந்நியனுக்கு ஆடுகள் பேர் தெரியாது. அப்படின்னா என்ன? நம்ம பேர் தெரியாது, நம்முடைய வீடு தெரியாது, நம்மளை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் நமக்கு போதகர் செய்ய, நம்மை வழிநடத்த, நம்மை ஆசீர்வாதத்துக்குள்ளே, வல்லமைக்குள்ளே, விடுதலைக்குள்ளே, தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்குள்ளே கொடுக்க நிறைய பேர் வருவாங்க. இன்றைக்கி அந்த காலத்திலலாம் ஒன்று பத்திரிக்கையில் அவ்வளோதான், இல்லை ரேடியோவில் ஏதோ அதெல்லாம் கேட்க முடியும். இன்றைக்கி அப்படி இல்லை. நம்ம ஒரு கத்தரை குறித்து அறியணும்னு சொல்லி அப்படி மீடியாக்குள்ளே போனால் நமக்கு பிடிச்சமான நிறைய ஊழியக்காரை நம்ம தேர்ந்தெடுத்துக்க முடியும், நிறைய பேரை ஃபாலோ பண்ண முடியும். ஆனால் நல்லா கவனித்து பாருங்கள், அவர்கள் அந்நியரா அல்லது வாசல் வழியாக வந்தவங்க தானா அவங்க கிரியைகளே வெளிப்படுத்திடும், அவங்க வாழ்க்கையில் நடக்கிற முடிவுகளே வெளிப்படுத்திடும், அவங்களுக்குரிய இருக்க செயல்களே அதை காண்பித்து கொடுக்கும். ஆனாலும் விட மாட்டோம். ஏன்னா நம்ம பழகிட்டோம், இது நமக்கு ஏற்றதாக இருக்கு, நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கு. ஏசு கிறிஸ்து பேசும்பொழுது என்ன சொன்னாங்க? இது கடினமான உபதேசம், யார் இதை? ஆனால் அங்கே தான்ப்பா ஜீவனும் ஆவியும் இருக்குது. அவருடைய வார்த்தைகள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல. ஆனால் நாம் அந்நியரிடத்தில் கேட்கிற வார்த்தைகள் எல்லாமே உலகத்துக்குரியதாக இருக்கிறது. மகளே, நீ அழுகிறாயா? அழுறது பார்த்தாலே தெரியாதா? யார் தான் அழாமல் இருக்கிறாங்க? யார் தான் அழாமல் இருக்காங்க? அப்போ நீ இதை செய். எதை செய்? சிலுவை நோக்கி பாருல்ல, வேற ஏதாச்சும் அவர் தருவாங்க. இதை செய், இந்த காரியத்தை செய். என்ன ஆகிடும்? அப்போ மோசேனுடைய நியாயப்பிரமாணங்களை கை கொள்ளும்படி பக்க வழியாய் வந்து சீஷர்களுக்கு நீங்கள் சிலுவையை மாத்திர உபதேசித்த போதாது, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தின் வழி என்று சொல்கிறீர்களே, அது மாத்திரம் உங்களுக்கு போதாது, சைடில் இதையும் கொஞ்சம் சேர்த்துங்க அப்படின்ற ஒரு நூதன உபதேசங்கள், நூதன காரியங்கள் வரும். அப்போது நல்ல சீஷன் வாசல் வழியாக பிரவேசித்தவனாக இருப்பான். அந்த சீஷன் எனக்கு ஒரு ஆடுகள் கொடுக்கப்படும், ஒரு மந்தை கொடுக்கப்படுமானால் அந்த மந்தையின்கான தொழுவத்தின் வாசலை காக்கிறவராக இருப்பார். அவர் என்ன செய்வார்னா, சரியான வாசலையோடு பிரவேசிக்கிற ஒரு சீஷனை உள்ளே அனுமதிப்பார் பிரசங்கிக்க, இல்லாட்டி அனுமதிக்க மாட்டார். ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியறதெல்லாம் இக்கரைக்கு அக்கறை பச்சையாக இருக்கிறது போல் வெளியே புறப்பட்டு போகும்போது நம்மை தேடி வருகிறது எல்லாமே நல்லதாக இருக்கும். இவர் அந்நியரா?
இந்த சீஷனை நம்முடைய மந்தைக்குள்ளே வாசலை காக்கிறவர் திறந்திருக்கிறாரா, வந்திருக்கிறாரா, போயிருக்காரா, இல்லை ஏதாச்சும் அதெல்லாம் நம்ம கேட்க போகிறது. அந்நியன் நம்முடைய பேரை கூட அறிய மாட்டோம். ஆனால் யூடியூப்பில் சொல்லுவாங்க, செய்தியில் சொல்லுவாங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். என்னதுங்க, உங்களுக்காக நாங்கள், உங்கள் பேரே தெரியாது, உங்கள் ஊரே தெரியாது, நீங்கள் யாருன்னே தெரியாது. நீங்கள் ஒரு நாள் வந்து பாருங்கள். என்னதுங்க, ஒரு முறை வந்து பாருங்கள். அப்போ வாசல் வழியாக பிரவேசிக்கிறவன் தான் சீஷன், அவன் கிறிஸ்தவன். அந்த சீஷர்கள் ஆடுகள் தான். ஆனால் பிரதான மேய்ப்பனிடத்தில் அவரை பின்பற்றும் பொழுது அவர் தம்முடைய ஆடுகளை சிலதை கொஞ்சம் பொறுப்பாக கொடுப்பார். அது பேர் தான் மந்தை. என்னதுங்க, அது பேர் தான் மந்தை. அப்போ அந்த மந்தையை மேய்க்கிறேன் அல்ல அந்த மந்தையை நடத்துகிற ஒரு சீஷன் அவன் வாசல் வழியாக பிரவேசித்திருந்தால், ஆண்டவர் சொன்னார்ல, அறுவடையோ மிகுதி ஆட்களோ குறைவு என்று. அந்த குறைவுள்ள ஆட்களில் ஒரு சீஷனாக இருப்பார். ஆனால் ஆட்கள் நிறைய இருக்கிறது, குறைவில்லை, அறுவடையும் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அவன் வாசல் வழியாக பிரவேசிக்காவிட்டால் அவன் அந்நியனாக இருக்கிறான். தேவனுக்கு அந்நியன், கிறிஸ்துவுக்கு அந்நியன். வேறொரு இயேசுவை, வேறொரு ஆவியை, வேறொரு சுவிசேஷத்தை, வேறொரு காரியத்தை உலகத்தில் காண்பித்து ஆத்துமாக்களை நரகத்துக்கு நேராக நடத்துகிறவனாக இருக்கிறான். அப்போ இந்த காரியங்களை நான் முதலாவது இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த காரியம். இப்போ சீஷனாக மாறுவது என்றால் என்ன, சீஷனாக மாறினா என்ன நடக்கும் என்பதை பார்த்தோம். அப்போ நாம் சீஷனாய் மாற இவரை குருவாய் ஏற்றுக்கொள்ள இவர் யார் என்பதை கற்றுக்கொண்டோம். ஆனால் சீஷனாக மாறுறதுக்கு என்னென்ன தகுதிகள்னால் 3 விதத்தில் ஆண்டவர். ஒன்று உலக பிரகாரமாய், என்னதுங்க, சரீரத்தில். இன்னொன்று ஆவிக்குரிய பிரகாரமாய். இன்னொன்று நம்முடைய ஆத்ம பிரகாரமாய் சில காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை தான் அவர் பொதுவாய் சொன்னார். உப்பு வெளிச்சம், என்னதுங்க, உப்பு வெளிச்சம் என்று பொதுவாய் சொன்னார். பாருங்கள், மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் 9:50. உப்பு நல்லது தான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள் உப்புடையவர்களாக இருங்கள், ஒருவரில் ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயிருங்கள். அப்போது இந்த உப்பு என்று சொல்லுகிற இந்த வார்த்தை, இதனுடைய காரியம் என்ன சொல்லுதா? முதலாவது நம்முடைய சரீரத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில் நாம் தனிப்பட்ட விதத்தில் செய்ய வேண்டிய சில காரியங்களில் சொல்லுது. உப்புடையவராக இருங்கள், சுவை உடையவராக இருங்க, சமாதானம் பண்ணுகிறவராக இருங்கள். எப்படி, என்ன காரியம்னா 42லேருந்து வாசிங்க. என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற எவனோ கட்டி நலமாயிருக்கோ. உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. 2 கை உள்ளவனாக இந்த பூமியில் வாழ்ந்து முடித்து பிறகு எங்கே போனோம்? அழியாத அக்கினியில் போவதை பார்க்கிலும் இந்த பூமியில் ஒரு ஊனனாய், ஒரு கையை இழந்தவனாய் கூட இருந்து ஜீவனுக்குள்ளே, நித்திய வாழ்வுக்குள்ளே பிரவேசிப்பது நலமாக இருக்கும், நல்லது. அப்போது முதலாவது நம்முடைய கைகள். உப்பு நல்லது தான். உப்பானது சாரமற்று போனால் எதினாலே சாரம் ஆக்கப்படும். உங்களில் உப்புடையவராயிருங்கள், ஒருவருக்கொருவர் சமாதானம் பண்ணுங்கள். அப்போ ஆண்டவர் இந்த உவமை சொல்வதற்கு ஒரு பெரிய விளக்கத்தை தான் மேலே சொல்லிட்டு அந்த விளக்கத்துக்கு ஒரு உவமையாய் கீழே இதை சொல்லுகிறார். அப்போ நான் சீஷனாய் மாற வேண்டும் என்றால் முதலாவது என்னுடைய கரங்கள். கரங்கள் என்றால் என்ன? என் கிரியைகள். இந்த உலகத்தில் நான் செய்கிற செயல்கள் எனக்கு இடரலை உண்டாக்குகிறதா இருந்தால்,
என்னதுங்க? எது இடரலை உண்டாக்கும்? பாவம், அநியாயம், அடி. என்னதுங்க? என்னதுங்க? அடி, திருட்டு, கெட்ட பழக்கங்களை பயன்படுத்துகிற காரியம், பகை. எதை உண்டாக்கும்? இடரலை உண்டாக்கும். நம்முடைய கைகளில் நாம் சமாதானத்தை கெடுக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் செஞ்சுட்டு நாம் நித்தியத்துக்குள்ளே பிரவேசிச்சிடலான்னா பிரவேசிக்க முடியாது. அப்போது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய சமுதாயம், நம்ம சுற்றியில் இருக்க சிறியோரோ பெரியோரோ எப்படி நடந்து கொள்ளுகிறோம், ஒருவருக்கும் பதிலுக்கு பதில் தீமை செய்யாதபடி என்று வேதம் சொல்லுது. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அந்த பரிசுத்த நகரத்தில் அழைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன். அப்போது நம்முடைய வேலை, நம் செய்கிற காரியம், இந்த கைகளாலே நாம் என்ன பண்ணுகிறோம் அதற்கான கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ ஒரு நல்ல சீஷனாய் நான் ஆண்டவருக்கு இருக்கிறேன் என்றால், நான் இந்த தீமையை செய்வதினாலே இந்த உலகத்தில் நன்றாய் வாழ்ந்து ஆனால் நரகத்துக்கு போவேன்னா, அந்த தீமை செய்கிற காரியத்தை அழித்து போட்டு இந்த பூமியில் ஒரு ஊனனாய் கூட வாழ்ந்து ஆனால் நித்திய வாழ்வுக்கு போவேன்ற ஒரு பயமுள்ள ஒரு மனிதனாய் மாறுவேன். உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போனால் எழுத்தின் பிரகாரமாக அப்படியே வெட்டி எடுத்து போடல, அதை சிலுவையில் அறைந்து விடு. அப்படிப்பட்ட காரியத்தை வேதம் சொல்லுது. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலாக இருக்கிறானே, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையுண்டதானால், பாவ மனுஷ சரீரம் செத்ததானால் நீ விடுதலையாக இருக்கிற. அப்படி ஒப்பு கொடுத்துரு சிலுவையில், அங்கே தரிச்சிடு. செத்து போனவன் யாருன்னா எழுந்து நடக்கிறத பார்த்துருக்குறோமா? பாவத்துக்கு செத்து போயிட்டேன்னு சொன்னால் செத்து போனது தான். நீதிக்கு பிழைத்திருக்க, நீதிக்கு பிழைத்திருக்க தான். செத்து பிழைக்கிறது இல்லை. அப்போ இது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த கைகள், பரிசுத்தமான கைகளை உயர்த்தி செபியுங்கள் என்று வேதம் சொல்லுது. நம்ம எல்லா இடத்திலும் புருஷர்கள் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி, அப்போ பரத்துக்கு நேராக இந்த கரத்தை உயர்த்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய கிரியைகள் இருக்கா? நன்மை செய்கிறது, விசாரிக்கிறது, கொடுக்கல் வாங்கிறது, மற்ற காரியங்கள் தூக்கி எடுக்கிறது, இதெல்லாம் உன் கைகள் இருக்கிறதா? சிறியாராக இருக்கட்டும் பெரியோராக இருக்கட்டும், யாரானா இருக்கட்டும், நம்முடைய கைகள் எப்படி கிரியை செய்கிறது? இந்த சிறியாரில் ஒருவனுக்கு இடரலை உண்டு பண்ணுவதை காட்டிலும் கழுத்தில் ஏந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் போடுவது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய கைகள் எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது. அதை தரித்து போடு. அப்புறம் தொடர்ந்து வாசிங்க. சாவாமலும். ஏங்க நரகம் இப்படி தாங்க இருக்கும். அநேக பிரசங்கிமார்கள் வந்து எப்படி பேசினாலும், நம்மளை என்னதான் கலக்கினாலும், ஆண்டவருடைய வார்த்தை வேதம் சொல்லுது இப்படி தான் இருக்கும். என்னதுங்க? ஆமாம், இதுக்கு நமக்கு விசுவாசம். நரகமும் ஒன்று, உயிர்த்தெழுதல் ஒன்று, நித்திய வாழ்வு ஒன்று, நியாய தீர்ப்பு ஒன்று. கடவுள் ரொம்ப அன்புள்ளவராச்சு. அவர் போயிட்டு காலகாலமாக அக்கினியில் நம்மளை விட்டுருவாரோ, அப்படி விடக்கூடாதுன்றதுக்காக தான் அன்பு உள்ளவர் அந்த தன்மையை அவர் ஏற்றுக்கொண்டார், நமக்காக விடுதலை தந்தார். அந்த மார்க்கத்தின் வழியாக உட்பிரவேசிக்கும் பொழுது நாம் அந்த நித்திய வாழ்விலே போகலாம். அதுதான். அப்போ இது சத்தியமானவைகள். வாசிங்க, தொடர்ந்து கீழே வாசிங்க. உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. பார்க்கிலும் எது நல்லதுன்னு வேதம் சொல்லுது. எனக்கு 2 கால் இருக்குதுப்பா, என் மனம் போன போக்கில் அங்கே தான் ஓடுவேன், இங்கே தான் ஓடுவேன், இங்கே போய் நிற்பேன், அங்கே போய் நிற்பேன். இந்த நேரத்துக்கு நான் எல்லா களியாட்டத்துக்கும் போவேன், எல்லா சினிமா தேட்டருக்கும் போவேன், நான் எல்லாம் போய் நிற்கக்கூடாத இடத்துலலாம் நின்று என்னுடைய கால் அப்படின்னு இல்லாமல் உன்னுடைய கால்கள் பூர்வ வழியிலே நடக்க வேண்டும். நீங்கள் வழியிலே நின்று
பூர்வ பாதை எது என்று அறிந்து கேட்டு அறிந்து அந்த பாதையில் நடக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு போகக்கூடாது. போனால் எங்கே தான் போக முடியும்? அக்கினிக்கு தான் போவோம். அப்போ அக்கினிக்கு போகிறவங்க எப்படி ஆண்டவருக்கு சீஷராக இருக்க முடியும்? ஐயா இதெல்லாம் விசுவாசிக்கிறையா, அதனால நான் போயிடுவேனா? முடியாது. யாக்கோப்பு 2:19 சொல்லுது, தேவன் ஒருவர் உண்டு என்று பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது. என்னதுங்க? தேவன் ஒருவர் உண்டு என்று பிசாசுகள் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அந்த விசுவாசத்தினாலே அந்த சுபாவம் உணர்ச்சி அதுங்களுக்குள்ளே உண்டான பயம் நடுங்குகிறதா. ஆனால் என்னைக்காச்சும் கீழ்ப்படிந்திருக்கிறதா? அப்போது பலியை பார்க்கிலும் உத்தமம். என்னதுங்க? அப்போ உன் கால்கள் போகிறது, யார் கூப்பிட்டாலும் போகுது, எதுக்குனாலும் போகுது. ஆனால் இந்த கால்கள் போக வேண்டிய இடங்களுக்கு போகிறதா? என் பாதம் நிற்க வேண்டிய இடத்துல சரியாக நிற்கிறதா? என்னைக்காச்சும் நாம் ஆராய்ந்திருக்கிறோமா? நண்பர்கள் கூப்பிட்டா போதும், என்ன விஷயமே தெரியாமல் ஓடிடும். அதுங்க போன பிறகு தெரியும் அங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும், நம்மளையும் பிடிச்சி உள்ளே போட்டிருப்பாங்க. அப்போது உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கக்கூடாது. ஒரு மனிதனுடைய சரீரத்தில் அவனுடைய வாழ்க்கையில் முதலாவது அவன் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் சரிப்படுத்தினா நம்ம உப்பாக இருப்போம். இந்த உப்பு எப்படி கெட்டு போகுது? உன்னில் உள்ள சாரம் எதனாலே இழந்து போகிறது? உன்னுடைய கிரியைகள், உன்னுடைய நடக்கை, அப்புறம் உன்னுடைய பார்வை. கீழே வாசிங்க, கீழே வாசிங்க. உன் கண் எப்படி பார்க்குறோம்? எந்த ஒரு பார்வையை வைத்து மனிதர்களை அளவிடுகிறோம்? அப்படி பார்வையில் நிறைய வித்தியாசம். பார்க்கும்போதே சிலருக்கெல்லாம் இவங்க தானா அப்படி தானா மார்க் போடுறோம்ல. உன் கண் எப்படி பார்க்கறது? உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. 2 கண்ணுடையவனாய் நரகத்துக்கு போவதை பார்க்கிலும் இந்த பூமியில் ஒரு கண்ணுள்ளவனாய் வாழ்ந்து நீ நித்திய வாழ்வுக்கு போனா, மோட்சத்துக்கு போனா அது உனக்கு நல்லது. அப்போ வேதம் நல்லதை சொல்லித் தருகிறது. உன் அறிவு இந்த உலகமும் நல்லது இல்லாததை சொல்லித் தருகிறது. அப்போ உன்னுடைய கிரியைகள், உன் கை எப்படி இருக்கணும், செயல்கள் எப்படி இருக்கணும், உன் நடக்கை எப்படி இருக்கணும், உன்னுடைய பார்வை எப்படி இருக்கணும், இது 3 ரொம்ப முக்கியமானது. அப்போ நம்முடைய நடக்கை, நம்முடைய பார்வை, நம்முடைய செயல் சரியானதாக இருந்தால் நீங்கள் தான் உப்பு உள்ளவர்கள், நீங்கள் தான் உலகத்துக்கு சுவை தருகிறவர்கள், உங்களாலே மற்றவர்களுக்கு சமாதானம் உண்டாகக்கூடிய நபராக இருக்கிறீர்கள். நீங்கள் கர்த்தருடைய சீஷனாய் கிறிஸ்தவனாய் மாறுவதற்கு தகுதியான ஒரு நபராக இருக்கிறீர்கள். இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? நம்ம கணக்கிடுறோம்ல, கண்ணில் பார்த்ததுமே ஒரு கணக்கிடுறோம், ஆட்களுடைய தோற்றத்தை பார்த்ததுமே ஒரு கணக்கிடுகிறோம். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமாய் நாம் கிரியை செய்கிறோம். யாருக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கிறோம், யார்கிட்ட எப்படி நடந்துக்கூடாது அப்படி நடந்துக்கிறோம். அப்படி நம்முடைய கால்கள், நம்முடைய கைகள், நம்முடைய கண், இது ரொம்ப முக்கியமானது. நம்முடைய செயல், நம்முடைய நடக்கை, நம்முடைய பார்வை, இது 3ஐயும் நியாய தீர்ப்புக்கு ஏதுவானதாக இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். இதோ வருகிறேன், அவனவனுடைய கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு வருகிறது என்று ஆண்டவர் சொன்னார். அவரோடு கூட வருது. இந்த பயம் இருக்கிறதா? சீஷன் என்றால் அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருப்பான், தேவ சித்தத்தை செய்கிறவனாக இருப்பான். இன்றைக்கி உங்கள் கண்ணை வச்சு எதில்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாலிப பிள்ளைகள் முழுக்க எதை தான் பார்க்குறாங்க? செல்ஃபோனையே தான் பார்க்குறாங்க. வேதத்தை என்னைக்காச்சும் திறந்து பார்த்துருக்கீங்களா? ஒரு சகோதரனுக்கு கேட்டால் எதுக்கு ஆண்டவரை விசுவாசின்னு கேட்டால் தெரியல, ரட்சிப்புனா என்னன்னு கேட்டால் தெரியல, பாவ மன்னிப்புனா என்ன, நித்திய வாழ்னா தெரியல. ஆனால் ஃபோனை பற்றி கேட்டு பாருங்கள், அக்கு வேறு ஆணி வேறாக சொல்லுவாங்க. இப்போ அந்த அறிவு வேணான்னு சொல்ல, இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் நாமும் திறமை உள்ளவர்களாய், ஞானம் உள்ளவர்களாய், அறிவுள்ளவர்களாய், நாமும் சாதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆனால் இவ்வாழ்க்கையில் நித்திய ஜீவனை பற்றி கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். உன் கிரியைகள் மற்றவர்களை வேதனைப்படுத்துகிறதா இருக்கா? எதற்காக உன் கால் விரைந்து ஓடுகிறது? தீமை செய்யும்படி விரைந்து ஓடுகிறதா? சிலருடைய கால்லாம் நல்லது செய்யறதுக்கு, நல்ல செயலை பேசுறதுக்கு, போகிறதுக்கு
கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும், நாளைக்கு போய்க்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் தீமையான காரியத்தை பரப்பணுன்னா உடனே ஓடும், கால்கள் வேகமாக ஓடும், கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நல்லதை பார்க்கணுன்னா நமக்கு கஷ்டமாக, அப்புறமா படிச்சிக்கலாம், பைபிள் அப்புறமா படிச்சுக்கலாம். ஆனால் வேறு ஏதாச்சும் பார்க்கணுன்னா கண்கள் விளக்கண்ணை விட்டு அப்படியே திறந்துருக்கும். ஏதாச்சும் குற்றத்தை பார்க்கலாமா, யார் மேலேயாச்சும், வேதனை சொல்லுது சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கும். அப்போது ஒரு சிறியவருக்கு கூட ஒரு இடரல் உண்டாக்கக்கூடாது நம்முடைய செயல். ஒரு சிறியவர்களுக்கு கூட, புதிதாக வருகிற ஒரு விசுவாசி கூட நம்முடைய நடக்கை, நம்முடைய பிஹேவியர், அவங்கள என்ன செய்யக்கூடாது, நம்ம நடந்து கொள்கிற விதம் அவங்களுக்கு இடரலை உண்டாக்கூடாது. ஆண்டவர்கிட்ட தூரம் போகிறதுக்கு நம்ம வழியாக இருக்கக்கூடாது. நம்முடைய பார்வையில் ஒரு கனிவு இருக்கிறதா, நம்முடைய பார்வையில் ஒரு இரக்கம் இருக்கிறதா. அவர் மனது உருகினாராம் தம்மிடத்தில் வந்த ஜனங்களை பார்த்து. இவங்கெல்லாம் வியாதியோடு பலவீனத்தோடு இந்த பஞ்ச காலத்தில் ஏதாச்சும் உணவு வேணும் அப்படி தானே வந்தாங்க அப்படின்னு அவர் பார்க்கல. மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் சிறதுண்டு இருக்கிறார்களே என்று அவர் மனது உருகினார். அப்போது ஒரு சீஷனாய், ஒரு கிறிஸ்தவனாய், ஒரு படி அதற்கு மேலாய் சீஷன் மற்ற சீஷர்களை நடத்துகிறவனாய் காணப்பட வேண்டும் என்றால் அவனுக்கு தனிப்பட்ட விதத்தில், அவனுடைய சரீரத்தில், அவனுடைய வாழ்வியல்ல, அவனுடைய பார்வை, அவனுடைய செயல், அவனுடைய நடக்கை மிக முக்கியமானது. இதை தான் ஆண்டவர் உப்புன்னு சொன்னார், இதுதான் நல்லதுன்னு சொன்னார். ஆனால் இது சாரமற்று போகாமல் பாதுகாக்கணும். நீங்கள் சாரமற்று போகாமல் உப்புடையவர்களாகவே இருங்க. நம்முடைய செயலும் நடக்கையும் பார்வையும் சுவையை தர வேண்டும், சமாதானத்தை நடப்பிக்க வேண்டும், ஆறுதலை தர வேண்டும், சண்டைகளையும் பிரச்சனைகளையும் உருவாக்குகிறதா அல்ல. அப்போது முதல் ஒரு குவாலிஃபிகேஷன், ஒரு முதல் தகுதியாய் நம்மை குறித்து நம்முடைய என் பார்வை, என் செயல், என் நடக்க எழுதுகிறவங்க எழுதிங்க. நான் ஆண்டவருக்கு ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இருக்கேன், என் பார்வை, நாமே கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். அப்புறம் என்னுடைய கிரியைகள், நான் கொடுக்கறது, வாங்கிறது, செய்யறது, யாருக்கு எப்படி, என்ன செயல்கள், என் நடக்க, எதற்கு நான் முக்கியத்துவம் தந்து ஓடுகிறேன், என் ஓட்டம் எதுக்கு இருக்கிறது, எல்லாம் சொல்லுவேன். எதுக்கையாக இருக்குது, என் பிள்ளைங்களுக்காக ஓடுறேன், நல்லது. சம்பாதிக்கிறதுக்காக ஓடுறேன், நல்லது. சொந்த பந்தங்களை பார்க்கறதுக்காக ஓடுறேன், நல்லது. அதே கால்கள் சத்தியத்தில் நடக்க, சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க, தேவனுடைய ஆலயத்தில் நிற்க எந்த அளவுக்கு விரைந்து வருகிறது.